ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நாகசௌமியா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கனை பொரித்து மசாலாலாம் வணக்கி அரைச்சி செஞ்சுருக்கோம். இது அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை இட்லி, தோசை, பொங்கல், வடை இதுக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம். வாங்க இதை செய்வதற்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோழிக்கறி செய்வதற்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அரிஞ்சு வச்சுருக்கோம். தக்காளி 6 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். வாங்க இதை வணக்கி செய்யலாம். வாங்க செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோழிக்கறி 2 கிலோ உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு வெங்காயம் தக்காளியை வானலியில் போட்டு வணக்கி செய்ய போகிறோம். வணக்கி செஞ்சால் இது அருமையாக சூப்பராக இருக்கும். வாங்க வெந்துக்கிட்டு இருக்கு, பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வணங்கிடுச்சு. நிப்பாட்டி சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளே இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறி போயிடுச்சு. அப்படியே மிக்சி சாருக்கு மாற்றிருக்கோம். வாங்க அது மிக்சியில் நம்ம அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, பூவு நல்லெண்ணெய்லாம் ஊற்றிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பொரிஞ்சேனை அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து போடணும். பார்த்திங்கன்னா இப்போ தான் பொரியுது. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, பட்டை, கிராம்புலாம் போச்சு. இப்போ இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போடுறோம். இப்போ இதை லைட்டாக நல்லா செஞ்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மசாலா வகையில் எடுத்து போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டோம். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டோம். கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டோம். இப்போ எலும்பிச்சம்பழம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இப்போ அந்த தண்ணியை எடுத்து எலும்பிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி கிளறிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கிண்டியாச்சு, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிருக்கா என்னன்னு பார்க்கணும். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுடணும். இப்போ பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கறியை எடுத்து இந்த குழம்பு கொதிக்கிறதுல எடுத்து போடணும். பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அப்புறம் இதான் பொரிச்சு வச்சுருக்கத்தை எடுத்து இதில் போடணும். இங்கே பாருங்கள், இதுதான் மூடி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சா என்னான்னு எடுத்து பார்ப்போம். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ கிண்டிட்டு கறியெல்லாம் நல்லா கீழ்ந்து மேலே தான் கிண்டிவிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பொரித்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்திவிடுங்க. நாகசௌமியா சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, பாய் பாய்.